ஆயுதங்கள்லாம் கையில பெரிய பெரிய ஆயுதம், பகவானே கொடுத்த ஆயுதம்லாம் வச்சிருந்தா ஏதாவது காப்பாற்ற முடிஞ்சுதா ராவணனை? காரணம் என்ன? அதைத்தான் அவர் சொல்றார். நீ இதெல்லாம் இருக்கிறதுனால இல்லை, என்ன சொல்றாரு பாருங்க. சொடை கலந்த ராமன் வாழி தோன்றுதல் முன்னம், ராம பானம் உன்னை தேடின்னு வரத்துக்குள்ள இந்த வானரம்லாம் வந்ததுனால நீ ஜெயிக்கிற தோக்கிற முக்கியத்துவம் ராம பானம் வரப்படுது உன்னை தேடின்னு. நீ எங்க இருந்தாலும் தொலைச்சின்னு வந்து ராமசரம் தெரிஞ்சுதா அவங்களுக்கு? ராம பானம். அதுதான் அனுமார் பறந்து போனதுக்கு சொன்ன ராம பானம் போட்டு சென்றாங்க கம்பன். ராம பானம் தெரிஞ்சுக்கணும். அவன் வேகமா வந்துடும், நீ இருக்கிற இடத்துல தேடிட்டு. பாதி எங்கேயோ இருந்தான், சண்டை போட்டான், சுக்ரீவனோட பானம் தேடின்னு வந்தது. எங்கேருந்து வந்தா என்ன? நீ சும்மா அப்புறம் ஆராய்ச்சி பண்ணி நேரம் வந்தானா போனிட்டு வந்தானா? பானம் வந்ததா இல்லையா? மறைஞ்சிருந்து போட்டான் பானம் தேடினா. போலீஸ்காரன் மறைஞ்சிருந்தானே வரா, அவனாலும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறான். அந்த கொலைகாரனை அந்த கொள்ளைக்காரனை சுற்றி வளைத்தான். ஏன் நேரம் போய் வளைக்கிறது? அவர் போலீஸ்காரன் 100 பேர் சுற்றி வளைக்கிறான். ரவுண்டப் பண்ணியாச்சு. ஆரம்பிச்சாவால கவர்மெண்ட் அனுப்புறது, ஐஜி டிஜி அனுப்புறார், டைரக்டர் ஜெனரலா இன்ஸ்பெக்டர் ஜெனரலும் வருகிறார். கொலைக்காரன் வந்துட்டு கீழே இருக்கிற சப் இன்ஸ்பெக்டர் தான் அனுப்புறார். நம்ம சுற்றி அவர் போய் நிற்பார். முதல் மந்திரி வருவாரா கொள்ளைக்காரனை பிடிக்கிறதுக்கு. அவர் ஃபோன் போட்டு டைரக்டர் ஜெனரல் அனுப்பு, ஐஜி அனுப்பு. அப்படிதான் அது மாதிரி தான். ராமர் ஏன் நேரம் வரணும்? போட்டால் தான் பானத்தோட தேடின்னு வந்துருமே. நாளைக்கு மண்டோதரி சொல்ல போகிற கீழே விழுந்தோம். அதைத்தான் இங்கே சொல்கிறான். ராமபானம் வருவதற்கு முன்னர், அதுக்கு முன்னால் என்ன பண்ணணும் சொல்லு. தோன்றாய் இடைக்கு அறமறுதல் செய்யும் உலகினால் தன்மை என்று. இடுப்பு இருக்கா இல்லையான்னு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய நேரம் கூட இல்லாத அழகா இருக்கிற சீதா பிராட்டியின் மேலே மனம் வைத்தாயே. படைக்கலம் உடைய நாம் அப்படையிலாம் படையே இல்லாத அவள்கிட்ட இந்த அடைக்கலம் புகுவது அல்லாது இனி புகும் மரணம் உண்டோ? இனி புகக்கூடிய பாதுகாப்பு என்ன இருக்கு உனக்கு? அடைக்கலம் இல்ல அரண்னா பாதுகாப்பு. உனக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? சரணாகதி பண்ணு பகவான். பகவான் உணர்த்தி, பகவான நேரம் பார்த்து, பகவானை புரிஞ்சுண்டு சரணாகதி பண்ணாதவன் இந்த ராவணன், துரியோதன், இந்த கோட்சி. பகவானை பார்த்தானே நேரம் பாருங்க. அன்னைக்கு நேரம் பார்த்தே பகவானை புரிஞ்சிக்கல, இன்னைக்கு நேரம் பார்க்கல, கடவுளை காட்டு. அதை ஒருத்தன் கேட்டா ஏன் கடவுள் இல்லைங்கிறான்? கடவுள் இல்லை கட்சிக்காரன் தெரியுமோ? ஆமா, அவனுக்கு பயம் உண்டுறாரு. நம்ம சொல்றத இல்லைன்னு சொல்லிட்டே இருக்கணும். உண்டுன்னு தெரிஞ்சா அப்புறம் நம்ம கட்டம் வந்துடும். அதனால இல்லைன்னு நீங்க கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க போய் திடீர்னு ராமர் நான் தாண்டா கடவுள் போதண்ட மணியை நின்னான்னு வச்சுக்கோங்க. ஆமா, பேச்சு ரொம்ப குருந்து கும்பிடுவான். சும்மா குழப்புக்கு சொன்னேன் ராமா, நீ கருணாமூர்த்தியில விட்டுரு அப்படின்னா தெரியுமா உங்களுக்கு? அவன் படிச்சு வச்சிருக்காங்க கருணாமூர்த்தி. நான் ஏதோ குழப்புக்கு சொல்றேன், பின் வாங்கிடுவோம், திருப்பி போவோம். இந்த மாதிரி ஆணவம் பிடிச்சவன் தான் விட மாட்டான். மூர்க்கனும் முதலையும் கொண்டது விடாது. மூர்க்கன் பிடிச்ச புரிய விடும், முதல்ல பிடிச்சது விடாது. அந்த மாதிரி நம்ம வாழ்ந்துடக்கூடாது. அவன் தான் பகவான் தயார். நீ என்ன நல்லவனா பொல்லாதவனா? 6வது தடவை விபீஷண சரணாகதி பண்ற போதே சொன்னானே, சுக்ரீவனை கூப்பிட்டு ராவணனே வந்திருக்க கூட்டின்னு. இதை விட கருணாமூர்த்தி வேணுமா? ராவணனே இருக்கட்டும். இவனுக்கு எத்தனை வாய்ப்பு கொடுத்தாரு, இவனே உணர்ந்தானே, திருந்தினாங்க. தலை யாரும் மாற்ற முடியும். அதுதான் சதா சர்வகாலம் பகவான் நம்ம தியானம் பண்ணணும். அதுக்குதான் பண்ணணும். ராவணன் சொன்ன தர்மம் சொல்ல மாலியவான அடக்கிறான். என்பழி மாலி தன்னை எரியலை நோக்கி கோபமா பார்க்கலாம். என்பால் வன்பழி சருதி போலாம் வரன்முறை அறியா வார்த்தை அன்பழி சிந்தை தன்னால் அடாதன அறையலா என்றான், அறைபலை என்றான். பின்பழி எய்தன் என்றான், அவன் பின்னை பேச்சு விட்டான். நீங்க எல்லாரும்
வீரர்கள்லாம் அணிவகுத்து நில்லுங்கள், சண்டை போடணும் காலையில் அப்படின்னு. அதெல்லாம் அவன் பேச்ச கேட்கல. மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம். நமக்கு ஒருத்தர் நல்லது சொல்லி நம்ம கேட்கலைன்னா நம்ம கெட்டு போகிறோம், கெட்ட பாதைக்கு ரெடி ஆகிட்டோம் அப்படின்னு அர்த்தம், தெரிஞ்சு போகும். ஆமாம், அப்புறமா வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? எத்தனை பேர் சொல்கிறான் 40 வயசு 50 வயசுக்கு எங்கள் அப்பா காலேஜில் சேர்த்தாருங்க, போறீங்க, படிக்கல, இப்போ கஷ்டப்படுறேன், இன்னைக்கு சொல்லி என் பிரயோஜனம் உண்டா? எத்தனை பேர் ஜாதகத்தை என்கிட்ட எடுத்துட்டு வந்து அழகான், படிப்பை விட்டான். இவன் படிக்கிறவன் படிப்பை விட்டான், ஜோசியம் பார்க்க வர சொல்லுவாங்க. என்ன தெரியல சொல்றது? சிவ பூஜை பண்ண குடும்பம் சிவ பூஜை பண்ணதை விட்டுட்டியா? கொஞ்சம் கொஞ்சமா சொல்றான். அப்புறம் அந்த கோயிலே நாங்க தாங்க முறை பார்த்தோம், விட்டுட்டோம். அப்படியே ஓங்கி ஒன்று கொடுக்கலாம் பாருங்க. பூஜை பண்ண வேண்டிய விட்டுட்டு அப்புறம் இன்னைக்கு எல்லாத்தையும் கொண்டடா எங்கடா கொண்டுறது? போய் ஏதாவது கோயிலை பூஜை பண்ணு போ, அப்பதான் நீ சௌக்கியமா. இப்போ பண்ணிட்டு இருக்கேன், நான் பண்ணு போ, வேலையெல்லாம் ட்ரை பண்ணாது. லிங்கத்தில் தினம் ஜலத்தை ஊற்று, அவெல்லாம் திரும்ப பண்ணணும். ஆமாம், பூஜை பண்ணால் தாத்தா பூஜை பண்ணால், தாத்தாக்கு அப்பா பூஜை பண்ணால், பாட்டம் முப்பாட்டம் பூட்டம் எல்லாம் பண்ணால் இவன் எல்லாத்தையும் விட்டு பூட்டி போகுது, இன்னும் தெலுங்கு விட்டு. அப்புறம் இவன் எப்படி சௌக்கியமாக இருப்பான்? இன்னும் தெலுங்கு கொடுத்தா யோசனை பண்ண வேண்டாம். பரம்பரையாக பண்ணுற பூஜையை பண்ணு. பண்ண உனக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, பாட்டம் பண்ணோம், பாட்டம் பண்ணோம், நம்ம பண்ணுவோம். நான் சொல்கிறேன், கொஞ்சம் கடவுள் இருக்காங்க. இப்போ எங்கள் தாத்தா பண்ண ருக்மணி கல்யாணம் பஜனை பண்ணுறது, அப்பா பண்ணுறதை விட்டா இப்போ நாங்கள் பண்ணுறோம். தாத்தா பண்ணுறது பண்ணுவோம், அது எப்படி பண்ணாரோ அப்படி பண்ணுவோம், பண்ணிட்டு போவோம். நமக்கு செலவு தான், நிறைய பேர்கிட்ட கேட்போம், கேட்டது போக நம்ம போட்டு பண்ணுவோம். நமக்கு இருக்கு, இஷ்டம் இருக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு வீட்டில் எங்களுக்கு இல்லை, இப்பெல்லாம் இஷ்டமே வரல, இந்த தாத்தா பண்ணாருன்னு பண்ணுவோம் அப்படின்னு பண்ணு. அவன் அதனால தான் சௌக்கியமாக இருக்கும். உனக்கு இஷ்டம் இருக்கு இல்லை கொஞ்சம் இருக்கு. போய் பாருங்க, ஈரோட்டில் போய் பாருங்க, ரெங்கநாதர் கோயில் ட்ரஸ்டி தெரியுமா அவனுக்கு? நாங்கள் போய் பிரச்சனை பண்ணிருக்கோம். அங்கே ரெங்கநாதர் கோயில் ஈரோடு இருக்கா, அங்கே போய் பாரு, கல்வெட்டில் 6 ட்ரஸ்டி. இவர பெரிய நீங்கள் எல்லாம் ஆணுகள். அங்கே ஒரு பிள்ளையார் கோயில் ட்ரஸ்டி. ஐயர் தினம் பூஜையை பண்ணிட்டு விபூதி வந்து விடுவார். அவர் பிரச்சாரம் போய் கேட்டா, நீங்கள் கடவுள் இல்லைங்கிற ஒரு ஐயர் விபூதி விட்டுக்கிறேன். ஆமாம் விட்டுக்கிறேன். எனக்கு கடவுள்கிட்ட நம்பிக்கை இல்லை பிள்ளையாற்றலாம். இது எங்கள் தாத்தா கோயில், இந்த ஐயர் ஒழுங்காக பூஜை பண்ணுறாரான்னு பார்க்கறதுக்கு என் வேலை. அதனால சர்ச்சையாக இருக்கு எனக்கு பற்றியும். அவர் அதுக்காக சௌக்கியமாக இருந்தார். அதனால தான் 94 வயசு இருக்கு. கடவுள் இல்லைன்னு சொன்னது தான் பாடி எடுத்துனாங்க. புரியுது? தாத்தா பார்த்தார் கோயிலை, நான் பார்க்குறேன், மதிப்பு கொடுத்தா. நீ என்ன பண்ண? ஆஸ்தியத்தில் இருக்க பாட்டம் பார்த்த கோயிலை பார்த்தியா? நீ ஊரை விட்டுட்டு வந்துடுறோம், உங்கள் பாட்டை அந்த கோயிலை தான் பார்த்தாங்க சொல்லிக்கிறாங்க. ஆருங்க போனாங்க. அப்புறம் எப்படி குடும்பம் வழங்கும்? சொல்லு. பாட்டை விட்டுட்டு வந்துடுறோம். நம்ம போய் இன்னைக்கு ஒரு நாள் பூஜையை பண்ண ஆச்சா, அப்புறமா என்னது எனக்கு வரலன்னா தெரிஞ்சு போகணும். சரணாகதி பகவானை தான் பண்ண. நாம எல்லாரும் பேசுவான், நமக்கு இது காப்பாற்றுமா அது காப்பாற்றுமா பேசுவான். பாரு, இப்ப எல்லாம் படையோட வந்து நிற்கிறான். யாரு காப்பாத்தினா? அதனால காப்பாற்ற முடியுமா? ஓடிவிட்டா. ராவணன் தோத்து போய் வந்தவன ரொம்ப உருவச்சு மேலையெல்லாம் பறந்துட்டான். சத்தியா இந்த பொம்பளைலாம் சாமரம் பிடிச்சுன்னா காலை பிடிச்சி விட்டான். தோத்து போனோன்னு இப்போ தெரிஞ்சு போச்சு. இனிமேல் நம்ம தேவலோகம் போயிட்டான். இந்த அளவுக்கு நாளை என்ன வாங்கிட்டேன்? ஏன்
எல்லாம் நம்மகிட்ட பதவி புகழ் அந்தஸ்து இருக்கிற வரைக்கும் தான். அதனால தான் அது இருக்கிற போதே இல்லாத மாதிரி இருக்கணும். பட்டினத்தார் சொல்றது செத்தாரை போல் திரி, திரும்ப திரும்ப சொல்லு, இருக்கிற போதே இல்லாத மாதிரி இருக்கணும். அதில் போய் நாட்டம் வைக்காதுங்க. நமக்கு பதவி வருமா புகழ் வருமா, இதனால இதுவா அதனால அதுவா நினைச்சுட்டு இருக்காது. அதெல்லாம் இருக்கிற வரைக்கும் கொண்டாடுவா எல்லாரும். அதெல்லாம் போச்சு அவ்வளவுதான். ஒத்துன்னு கிட்ட உண்டான போது கையில இருக்க உண்டான போது கோடி புறமுறையோர்கள் வந்து உறவு முறையெல்லாம் வரும். மாமா சித்தப்பா பாட்டு ஊர்ல உண்டான அவ்வளவு உறவுக்காரன் வரும். அவன் தெரியுமே எங்க அக்கா அது அந்த அம்மாவுக்கு கூட பிறந்தவங்க ஒத்துரும் இல்லைன்னாங்க. நீங்க எப்படி அக்கா மகன் சொல்றீங்க? எங்க அப்பாவுக்கு ஒண்ணு விட்டா அக்கா, ஒண்ணு விட்டா 2 விட்டா 3 7 விட்டெல்லாம் வரும். ஏன்னா கையில சுட்டு உண்டான போது கோடி புறமுறையோர்கள் வந்து கொண்டாடி நம்மளை கொண்டாடி கொண்டாடி கொள்வாரே தனம் புரிந்தான். ஐயோ கையில போட்டு அவ்வளோ இப்போ தெரியுமா பிஸ்னஸ் டல்லு அப்படின்னு ஒருத்தர் மெசேஜ் கொடுத்தாங்க வாட்ஸ்அப்ல. இப்போதான் மெசேஜ் காட்டுத்தியா பரவாயில்ல. வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு எதையோ ஒன்று போட்டால் நான் ஃபேஸ்புக்கில் போடுறேன். கஜேந்திர போட்ட நாளைக்கு 10 மெசேஜ். அது காலையில் 5:30க்கே போடுறேன். அதுக்குள்ள 10 பேர் பார்க்குறேன். தூங்காமல் இருக்கானா, சீக்கிரம் முடிச்சுட்டானா, ஒன்றுமே விழுந்து டபக்குன்னு வருது லைக் சூப்பர் அப்படின்னு கேட்காங்க. படப்பட போட்ட நைட் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் போட்ட நைட். ஆமாம் தெரிஞ்சுங்க இது மாதிரி அது மாதிரி ஒன்று இருக்கிற விஷயம் ஒன்றும் இல்லை. உனக்கு கஷ்டம் போட்டாலும் ஊருக்கு போட்டு தனம் குறைந்தால் கண்டாலும் பேசார். நான் பார்த்தா பேச மாட்டேன். இந்த நீ அப்புறம் கூப்பிடணும். நீ பார்க்காம போறேன் வர மாட்டேன், நேரம் இல்லை. நீ வெட்டி போயின்னு அர்த்தம். நீ இப்படி வந்து இப்படி தெற்கு வழி இது வழியா இப்படி வந்தேன் அப்படி போயிடும். ஏன்னா இந்த சந்துக்குள்ள பூந்துடும். யாருக்கு அந்த சந்தில் பூந்துட்டு நீ இந்த பக்கம் போயிட்டேன்னு பார்த்துட்டு அப்புறம் வரும். கண்டாலும் பேத்தார் இந்த கைதனமான் இந்த சண்டாள உலகத்தில் சண்டாள உலகத்தில் சகுருவை தேடி இன்றைக்கு சிவகிருபை வருமோ? தெரிஞ்சுக்கோ. எல்லாம் பணங்காச்சு பதவி அந்தத்து எல்லாம் கையில பணமெல்லாம் இருக்கிற வரைக்கும் தான். ஆமா போச்சு. அதுதான் இப்ப சொல்றான். எல்லாம் ஓடிப்பினா காட்டிய காலகேயர் கொழுநிலை கற்றை கால தீட்டிய படை கைவீரர் சேனையின் தலைவார் செள்ளி ஈட்டிய அரக்கர்த்தானை 200 வெள்ளம் கொண்டு கீர்த்திசை வாயில் நிற்றி நின் பெரும் கிளையினோடும் காலந்தன் கழிப்ப தீர்த்த மகோதரா காலையே போய் மாலொன்றும் மனத்து வீரன் மாபெரும் பக்கனோடு கூலம் கொள் குரங்கை எல்லாம் கொல்லுதி வெள்ளமான நாள் 50ஓடு சென்று நமன் திசை வாயில் நன்னி. நீ தெற்கு திசை போ, நீ வடக்கு திசை போ. எல்லாரையும் சொல்றான். ஏற்றம் என் சொல்லி என்பயன் இந்திரன் பகைஞன் அந்நாள் காற்றினுக்கு அரசன் மைந்தன் கடுமை நீ கண்டதன்றோ 102 வெள்ளனும் பெரும் படைஞர் சுற்ற மேற்திசையால் சேருதி வெடிவதன் முன்னம் இந்திரஜித்தை கூப்பிட்டான். இந்திரஜித்தா, நீ ஏற்கனவே ஆஞ்சநேயனோட சண்டை போட்டவன், உனக்கு வலிமை தெரியும், அதுக்கு தகுந்தாப்புல படை எடுத்துன்னு போ. ஆஞ்சநேயர் ஒரு ஆளுக்கு படை வைத்தார். ஏற்கனவே ஒரு ஒத்த கையில வெளுத்து எடுத்துக்கிட்டு அவ்வளவு பேரு. இப்ப அதைத்தான் சொல்றான். காற்றின் அரசன் மைந்தன் கடுமை நீ கண்டதென்றோ.
இன்னைக்கு பேச்சு இன்னெடுங்காலம் எல்லாம் இமையவர்க்கு இறுதி கண்டாய் புன்னடும் குரங்கின் சேரல் புள்ளிதில் புகழும் என்றால் அன்னடும் மூலத்தானை அதனோடும் அமைச்சரோடும் சொல் நெடு நகரி காக்க வீறு பார்க்க என்ன சொன்னால் கிளம்பு கடற்கரி புறவி ஆழ்த்தேர் கமலத்தோன் உலகுக்கு இப்பால் கமலத்தோன் பிரம்மா உலகம் வரைக்கும் நம்மகிட்ட படை இருக்கு. படை உல பொருது கொண்டு போர் பெற பொங்குகின்ற இடைமிடைந்த சேனை 200 வெள்ளம் கொண்டு வடதிசை வாயில் காப்போன் என வகுத்து விட்டான். கலங்கிய கண்குலாகி நீங்கிய சூரியன் தோன்ற கற்பகம் காணும் நலம் கிளர் தேவர்கோயோ நான் மறை முனிவர்க்கேயோ புலங்கள் சீதைக்கேயோ பொறுவலி ராமர்க்கேயோ இலங்கை வேந்தர்கோயோ எல்லாருக்கும் செய்தது இன்பம். சூரியன் எல்லாருக்கும் போது எல்லாருக்கும் வந்தார். அழித்தகவியில் ஆற்றல் அமைந்தவன் கொடுமை எஞ்சி வெளிப்படல் அரிது என்று உன்னி வேதனை உழக்கும் வேலை கழித்தவர் கழிப்பு நீங்கி காப்பவர் தம்மை கண்ணுற்று ஒளித்தவர் வெளிப்பட்டென்ன கதிரவன் உதயம் செய்தான். உழைப்புறும் ஓத வேலை ஓங்கு அலை ஒடுங்க தாழ்பாளப்ப அருந்தூளி கண்ணம் ஆசைகள் அலைக்க பூசல் இழைப்ப அருந்தலைவர் முன்னம் ஏவரின் எயிலாமுற்று வளைத்தனர் விடிய தத்தம் வாயில்கள் தோறும் சந்திரம் இலங்கை மூதூர் மதியினை தழுவித்தாவி அந்தர குல மீன் சிந்த அண்டம் கிழியார்ப்ப செந்தனி சுடரோன் சேயும் தம்பியும் முன்பு செல செஞ்சுடரோன் சேயும் சுக்ரீவன் தம்பியும் லட்சுமணன் முன்பு செல இந்திரன் தொழுது வாழ்ந்த ராமனும் எழுந்து சென்றான். இந்திரன் தொழுது வாழ்த்த தேவால ஜெயில வச்சிருக்க அவெல்லாம் கும்பிடுறான். இவன் விடுதலை பண்ண வராங்க. அதுக்காக அரக்கர் சேனை வளைச்ச நூற்கடல் புலவரான் முனிப்பாரும் வளர்த்ததாய வேர்க்கடல் தானையான விரி கடல் விழுங்கிற்றேன் கார்கடல் புறத்ததாக கவிக்கடல் வளைத்த காட்சி பார்க்கடல் அழுவத்து உள்ளத்து ஒத்தது அப்பதகன் மூதூர் அழகிலா அரக்கன் சேனை அகப்பட அரியின் தானை அரின குரங்கு வலை கொலாம் என்ன சுற்றி வளைத்தற்கு ஓமை கூறின் கலைகுலாம் பறவை ஏழும் கால் கிளர்ந்து எழுந்த காலத்து உலகலாம் ஒருங்கு கூடி ஒதுங்கினவேயும் உப்பும் 7 சமுத்திரமும் ஒன்று சேர்ந்தா உலகம் எங்க இருக்குன்னு தெரியா. அது மாதிரி வளைச்சாங்க. வளைச்ச உடனே சண்டைக்கு போல ராமர். அதுதான் ராமர் கதை. பக்கத்துல லட்சுமணன் எல்லாரும் உட்காந்து சொன்ன விபீஷணனை பார்த்து சொல்ற நானும் இந்த கள்ளப்பைய வருவான்னு காத்திருந்தேன். திருட்டு பய அப்படின்னு ராவணன் நான் ஏற்கனவே சொல்லிக்க அருணகிரிநாதர் சொன்னார் திருட்டு ராட்சசன். ஏன் அவனை போய் திருட்டு பய ஒத்துரு இல்லாத போனா சீதையை தூக்கிட்டு போகணும். அப்ப திருடங்க நான் சீதையை கேட்டேன் நீ ராமலட்சுமணனை கட்டி போட்டு என்னை சுத்தின்னு வந்தேன்னா வீரன்னு ஒத்துக்குவேன். வஞ்சகமா மான அனுப்பி ஏமாத்தி தூக்கின்னு வந்து திருடன் தானே. திருடன் தான் ஒத்துரு இல்லாத போது எடுப்பான். ஒத்துரு இல்லாத போது எடுத்தா திருடன். நீ தெரியும். வள்ளலும் விரைவில் ஏதி வடதிசை பாயில் முற்றி வெள்ளமோர் 70 கணித்த வெஞ்சேனையோடு கள்ளனை வரவு நோக்கி கள்ளனை என்ன சொல்றது பார்த்தீங்களா? கள்ளனை வரவு நோக்கி நின்றனன் காண்கிலாதான் ஒள்ளியது உணர்ந்தேன் என்ன விருடனருக்கு உரைப்பதானான். நான் கள்ளனை நோக்கி இருக்கேன் விபீஷணா. வள்ளலும் விரைவில் எய்தி அவர் சொல்றார் கள்ளனை பார்த்தேன். என்ன பண்ணலாம்? தூதுவன் ஒருவன் தன்னை இவ்வழி விரைவில் தூண்டி ஒரு தூதனை அனுப்புவோம். மாதினை விடுதியோ என்று உணர்த்தவே மறுக்குமாயின் காதுதல் கடன் என்று உள்ளம் கருதியது அரணும் அகுதே நீதியும் அகுதே என்றான். கருணையின் நிலையம் அண்ணான். இப்பவும் பாருங்க போன பாரு யாரையாவது தூதனை அனுப்புவோம். சீதையை கொண்டு விட்டுருவோம். எவ்வளவு பெரிய கருணாவும் சொல். அவனை கொல்லவன் திரும்ப எப்படி சொல்றாரு பாரு விட்டுருவோம். லட்சுமணன் அதுக்கு மறுக்கிறான். கூடாது இப்பவும் தலையை எடுத்து எப்பவுமே ஒரு சங்கம் இருந்தா 2 பேர் இருப்பாங்க.
சமாதானம் வேண்டாம், எங்களுக்கு அடிச்சது போதும், இப்படை தோற்பின் எப்படை வேண்டும், கிளம்புவோம் சண்டை. அது ஒரு தொண்டை ரெடியா இருக்கும். தலைவன் முடிவெடுக்கும். அரக்கர் போன் அதனை கேட்டால் அழகிற்றே ஆகும். விபீஷன் சொன்னா நீங்க சொல்ற கரெக்ட் தான், நாம் அப்படியே பண்ணுவோம் என்றான். குரக்கினத்து இறைவன் நின்றான். சதமுடாமர்தன் சுகிரீவ பெருமன் ஒற்றவர்க்கு உற்றது என்றான். நீங்க என்ன நினைக்கிறோடோ சரி. இரக்கம் இழுக்கம் என்றான் இளையவன். இனி நாம் அம்பு தூக்குவது அல்லால், அம்பு துறக்குவதல்லால் வேறு ஓர் சொல்லு உண்டோ என சொன்னான். இனிமேல் பானம் தான் போடணும், இவனுக்கு எதுக்கு தூதர் அனுப்பணும்? தேசியை சிறையில் வைத்தான், தேவியை சிறையில் வைத்தான். தேவரை இடுக்கன் செய்தான், பூசுரற்கு அலக்கன் ஈந்தான். மண்ணுயிர் படைத்து நின்றான், ஆசையின் அளவும் எல்லா உலகும் தானே ஆழ்வான். வாசவன் திருவும் கொண்டான், வழிமேல் செல்வான் பாழியாய். என்னை அன்று வரம்பு அது துயரின் வைக சூழ்விழா மாயம் செய்து உன் துணைவியை பிரிவு சூழ்ந்தான் சொல்றான் பாருங்க. சூழ்விழா மாயம் செய்து சீதா பிராட்டியை தூக்கிட்டு போனான். ஏழைபால் இரக்கம் நோக்கி ஒரு தனி இகல் போல் சென்ற ஊழி காண்கிருக்கும் வாழ்நாள் உந்தையை உயிர் பண்டு உண்டான். சீதையை தூக்கிட்டு போய் உங்க அப்பாவை கொன்னா ஆறு ஜடாயு, உன் தந்தையை கொன்றான். அன்னவன் தனக்கு மாதை விடில் உயிர் அருள்வாயல் என்னுடைய நாமம் நிற்கும் அளவு எல்லாம் இலங்கை மூதூர் மன்னவன் நீயே என்று வந்தடைந்தவர்க்கு வாயால் சொன்ன சொல் என்னாம் முன்னம் சூடுறவு என்னாம். நீ ராவணனுக்கு அபயம் கொடுத்து சீதையை விட்டுடுன்னு சொன்னா, இந்த விபீஷணன் வந்து சரணாகதி பண்ண உடனே லங்கையை உனக்கு தரேன்னு அபிஷேகம் பண்ணைய, என் பேர் நிற்கிற வரைக்கும் லங்கை உனக்குத்தான் சொன்னையே, அந்த சபதம் நிறைவேற வேணாமா?